ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் அதாவது ஓட்டர் ஸ்லிப்பு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி நீங்கள் எடுத்து அது தொலைஞ்சிருந்தாலும் சரி, இல்லைனா அது தொலையாமல் உங்களுக்கு ஓட்டர் ஐடியோட என்னோடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரியலை ஆனால் ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ரிலீஸ் ஆன ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, சிஸ்டமாக இருந்தாலும் சரி. நான் ஓட்டர் இசிஐ ஜிஓ அதாவது ஓட்டர் சர்வீஸ் ECI.gov.in சம்திங் வெப்சைட் வரும். OTERS.ECI.gov.in இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நான் வந்து கூடிய சேர்த்துல சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ உங்களோட போலிங் ஸ்டேஷன், அதாவது நீங்கள் எந்த லொக்கேஷனில் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்குமா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கேட்கும். இதில் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற கேப்சாவை அப்படியே பார்த்து ரைட் ஹேண்ட் சைடு போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஓட்டு போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன அசம்பிளி, என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன லொக்கேஷனில் போய் உங்களோட பூத்தோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி பூத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன். இதுக்கு உங்களோட எபிக் நம்பர் வேணும். எபிக் நம்பரே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஓட்டர் ஐடி உண்டு, அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன் எலக்டோரல் ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் 3 வகையை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பை எபிக் நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்ச் பை எபிக் நம்பர். இப்போ உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி டீட்டெயில் வந்து எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். எபிக் நம்பர் மீனிங் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தான். அந்த நம்பரை இந்த இடத்துல நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டண்டாக நீங்கள் போடணும் கிடையாது. ரெட் கலரில் ஸ்டார் இருக்கிறது மட்டும் தான் போடணும். இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எபிக் நம்பரில் ஸ்டார் போட்டிருக்காங்க, கேப்சாவில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டையுமே நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. என்னோட எபிக் நம்பர் என்ன, ஊர் என்ன, பேர் என்ன, A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு. வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆக்ஷனில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஓட்டர் ஸ்லிப்பு வந்து ஷோ ஆயிரும். இந்த ஸ்லிப்பை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுனாலும் நான் வந்து கீழே வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஸ்லிப்பு. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஸ்லிப் இருக்கும். இந்த ஸ்லிப்பில் உங்களோட லொக்கேஷன், எந்த லொக்கேஷன், என்ன டேட்டில் போய் ஓட்டு போடணும், என்ன லொக்கேஷனில் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்ட் நம்பர், சீரியல் நம்பர்லாம் கொடுக்கும். இந்த பார்ட் நம்பர், சீரியல் நம்பரை வச்சு நம்ம எதை வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தது சர்ச் பை எபிக் நம்பர். இந்த சர்ச் பை எபிக் நம்பரை வச்சு எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு எபிக் நம்பர் தெரியாது அப்படின்னா எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸில் போயிட்டு இதில் ஸ்டேட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் தமிழ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் தெரியலை அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ரெட்லேயும் ரெட் கலரில் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பர்த், டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிறந்த டேட்டு மந்த் இயர் கொடுக்கணும், இல்லைனா ஏஜ் கொடுக்கணும். நான் டேட்டு மந்த் இயர் வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஊற்றிங்க லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் தூத்துக்குடி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டையும் அசம்பிளியும் கொடுத்துட்டோன்னா என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வரதுக்கு. நான் கீழே உள்ள கேப்சாவும் வந்து கொடுத்து சர்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு மேட்ச் ஆகிற கண்டென்ட் தூக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எடுத்து வந்துடும். நம்மளோட ஃபஸ்ட் நேமு, ஃபாதர் நேமெல்லாம் மேட்ச் பண்ணி இது வந்து ஓட்டர் ஐடி ஸ்லிப்பை தூக்கிட்டு வந்துருச்சு. ஸோ இதன் மூலமாக இப்போ உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா இப்படி வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை நான் எனக்கு வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸில் வந்து சர்ச் பண்ணாலும் வரலை, ஆனால் என்னோட மொபைல் நம்பரில் தான் நான் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் மூலமாக எந்த ஓட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்களோ அந்த ஓட்டர் ஐடியோட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் ஷோ ஆயிடும். இப்படி உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்து அது என்ன நம்பர்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இப்படி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்
tn.gov.in இந்த சைட்டுக்கு வந்து போய்க்கலாம். இந்த சைட்டில் போயிட்டு உங்களுக்கான நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியான ஃபைனல் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா election.tn.gov.in இந்த சைட்டு வந்து சைட்டில் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அவர் சர்வீசஸ்ன்னு கொடுத்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து எதை கிளிக் பண்ண போகிறோம்னா எலக்டோரல் ரோல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எலக்டோரல் ரோல் சர்வீசஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எலக்டோரல் ரோல் சர்வீசஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் ரோல், செகண்டு எலக்டோரல் ரோல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எலக்டோரல் ரோல்ஸ் அப்படிங்கிற வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் 2024 இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை அப்படிங்கிறவங்க ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சட்டமன்ற தொகுதி அதாவது அசம்பிளியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சர்ச் அப்படிங்கிற சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேப்சா வந்து போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து சமர்ப்பிக்க அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா அந்த அசம்பிளியில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து வந்துடும். எங்கெங்கெல்லாம் வாக்குச்சாவடி இருக்கோ எல்லா லிஸ்ட்டையுமே இதை வந்து எடுத்துகிட்டு வரும். இதில் உங்களோட ஊரோட வாக்குச்சாவடிய லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும், உங்களோட லிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஊரை நீங்கள் இதில் வந்து ஃபைன் பண்ணணும். இதே மொபைலில் இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிஸ்டம்னாலுமே ரைட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ்னு சொல்லி ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் உங்களுக்கு நீங்கள் லேப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டரில் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட நேம் ஊரை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சா கேட்கும். இந்த வெரிஃபிகேஷன் கேப்சாவை நீங்கள் வந்து டைப் பண்ணி சமர்ப்பிக்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இது லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண டேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. இது மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேரை வந்து புதுசாக இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷம் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான A to Z டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கீழே கொஞ்சம் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின லொக்கேஷனோட வியூ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் உள்ள அவங்க எல்லாரோட இந்த தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு. இதில் இருக்கிற லிஸ்ட் எல்லாமே வந்து ஓட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்களோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் நிறையா இருக்கும், 600-700 ஃபைல் இருக்குதுன்னு வைங்களேன். இதில் உங்களோட நேமை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்லிப்பில் உள்ள நம்ம அந்த ஸ்லிப்பை ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லிப்பில் உள்ள சீரியல் நம்பர் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போது அந்த சீரியல் நம்பர் 647 அப்படிங்கிற சீரியல் நம்பர் அப்படின்னா இங்கே ஃபைனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 647 வந்துக்கோங்க. 647 உங்களோட நேம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்குது அப்படி எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கடினமான விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டர் ஸ்லிப்பு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப்பு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்லிப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பரை இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்துடும். பார்ட் நம்பர் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாகம் எண். அது அந்த ஒரு பாகம், அதாவது இந்த பர்டிகுலர் ஓட்டுச்சாவடிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பாகம் எண்ணுன்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாகம் 242 அப்படிங்கிறது வந்து பாகம் எண் ரைட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே உங்களோட பார்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா டவுன்லோட் ஓட்டர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருமே லாகின் பண்ணலைன்னா நீங்கள் வந்து பண்ண முடியாது. இது லாகின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா
இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். அப்புறம் கேப்சா கொடுத்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் போட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போடுற மூலமாக ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணதை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா மேலே போட்ட மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சர்வீசஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது முதல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அப்டேட்டும் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை ஆல்ரெடி எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபைன் பண்ண ஓட்டர் ஐடி நம்பர் இதில் வந்து போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வந்துடும். இந்த இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்டில் உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஃபார்மேட்டில் உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலைன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு கைப்பட்ட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிரும். அப்படியே அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வெரிஃபை ஓடிபி கொடுத்து எனக்கு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி இதில் வந்து போட்டுக்கிறேன். ஓடிபி போட்டு வெரிஃபை அப்படிங்கிற மார்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆயிரும். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பும் வந்து ஷோ ஆகும். நம்ம ஓட்டர் ஐடி மேலே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பும் வந்து ஷோ ஆகும். ஸோ இதன் மூலமாக ஈஸியாக வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கொண்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிருந்தாலும் சரி எப்படி அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து எடுக்கிறது அண்ட் உங்களோட ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம்.